சுக்கோட பயன்களை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் பல பாடல் வழியில் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக திரியிடத்தில் திரியிடுன்றது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இதோட கலவை தான் திரியிடுவோம். இதை வந்து நல்லாதனார் வந்து தன்னோட பாட்டுக்கு ஓமையாக வந்து சொல்லியிருக்காரு. அந்த திரியிடத்துக்கு மிஞ்சிய மருந்து இல்லாதன்றனால தான் அது மக்களோட உடல் பிணியை போக்கும். திரியிடும் பாடல் மக்களோட மனசில் உள்ள பிணியை கொண்டிருக்காங்க, அதை ஓமப்படுத்தி சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கிழவனும் கோலை வீசி குழாவி நடப்பானேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுக்குவோட பயன்களை வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அடிக்கடி அடுத்த தலைமுறை கடத்திட்டு வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். தெற்கு மாசி வீதியிலிருந்து நம்ம ஊர்சுற்றி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷலான கடை ஜான்ஸ் சுக்கு காஃபி. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மாசி வீதியில் லலிதா ஜுவல்லரிலேருந்து 2 கடை தள்ளி இந்த கடை இருக்குங்க. இந்த கடையோட ஸ்பெஷல் சுக்கு காஃபி. இந்த கடை 1954 இருக்குங்க. 3 தலைமுறையாக அந்த கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த சுக்கு காஃபி என்ன ஸ்டாண்டர்ட்லேயும் என்ன குவாலிட்டிலையும் கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு போகிற எல்லா மக்களும் இந்த கடையில் நிற்காமல் போக மாட்டாங்க. குறிப்பாக மழை காலத்தில் இந்த கடைக்கு தேடியே வருவாங்க. வணக்கம், நான் ஜான்ஸ் தெக்குமாசி வீதி வரை ஜான்ஸ் சுக்கு காஃபி உரிமையாளர் ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இது நம்ம கடை 64 வருஷமாக இதே இடத்துல எங்கள் தாத்தா காலத்துலேருந்து 3வது தலைமுறை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சுக்கு காஃபிக்கு இத்தனை வருஷமாக தொடர்ந்து குடிச்சிட்டு வர்ற கஸ்டமருக்கு போது என் நன்றியை சொல்லியிருக்கிறேன். சுக்கு காஃபி ஏன் குடிக்கணும், சுக்கு காஃபியில் என்னென்ன கலந்துருக்கு, இதை பற்றி நான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு விரும்புகிறேன். சுமார் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் அறுக்கப்பட்ட ஒரு அரிய பானம் தான் சுக்கு காஃபி. சுக்கு காஃபினா வெறும் சுக்கு மட்டும் இல்லாமல் சுக்கு, மிளகு, மல்லி, திப்பளி, சித்திரத்தை, அதிமதுரம், துளசி, தூதுவளை இப்படி 10 மருந்துலாம் இன்க்ளூடிங் கருப்பட்டி சேர்த்து கொடுக்குறோம். இந்த ஒவ்வொரு மருந்துக்கும் தனிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இப்போ சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கு வந்து சளி, இருமல், அஜீரணம், வாயு இந்த மாதிரி வியாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து. கருப்பட்டி பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து ஒரு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மருந்து. இப்போ சமீப காலத்தில் எல்லோரும் நம்ம ஜீனி பயன்படுத்திட்டு வர்றதுனால தான் நம்மளுக்கு சுகர் இந்த பிரச்சனைலாம் வருது. இந்த கருப்பட்டி பயன்படுத்துகிறவங்களுக்கு சுகர் பிரச்சனை வர்றதில்லை, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம கடையில் வந்து காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே சுக்கு காஃபி கிடைக்கும். பொதுவாக கஸ்டமர்ஸ் வந்து ஈவினிங் டைம் தான் அதிகமாக வர்றாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் அவங்க வேலை பழுவுனாலேயோ இல்லை வெயில்னாலேயோ தவிர்க்கிறாங்க. இது ஒரு தவறான விஷயம். சுக்கு மல்லி காஃபி சாப்பிட வேண்டிய சரியான நேரம் மதியம் தான். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான டைம் மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல செரிமானம் ஏற்படும். தேவையான உடம்புல ஏற்படுற வாயு கோளாறுகள்லாம் சரியாகும். இதனால் நம்ம சுகர் வரதை தடுத்து நிப்பாட்ட முடியும், கொலஸ்ட்ராலை தடுக்க முடியும், ரொம்ப முடியும். இங்கே தொடர்ந்து பல வருஷங்கள் சாப்பிட்டுருக்க பெரியவங்களை பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ இளமையாக இருக்காங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னு. இதை தவிர்த்து நாங்கள் வந்து சுக்கு காஃபி பவுடர் வந்து ரொம்ப லாங்லேருந்து வந்து சாப்பிட்டு போகிறாங்க. சுக்கு காஃபியை அவங்க வீட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நாங்கள் கருப்பட்டி கலந்தே, இனிப்பு கலந்தே அவங்க வெறும் பவுடரை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப எளிய முறையில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது ஒரு 50 வருஷமாக இதுவும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக் சொல்லும்போது எனக்கு ரொம்ப காய்ச்சல் இருந்தது, எனக்கு சளி இருந்தது, எனக்கு மற்ற மருந்து சாப்பிட்டு கேட்கல, 3 தடவை தொடர்ந்து சாப்பிட்டேன் எனக்கு கேட்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இத்தனை வருஷமாக எங்களை சப்போர்ட் பண்ண கஸ்டமர் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.